இன்றைக்கி கீர்னி பாயசம் போடுறோம். அதுக்கான ஜாமான்லாம் வந்துருச்சு. மில்க் மேட்டு, பாதாம், நெய், சீனி, ரவை, சேமியா. வாங்க பார்க்கலாம். ஒரு சட்டியில் தண்ணி வச்சு லேசாக அடுப்பு பற்ற வச்சாச்சு. தண்ணி காஞ்சதும் தூக்கி ஊற்றிட்டு அப்படியே மணலாக ஜிஆர்பியை வந்து அப்படியே நெய்யை விடுவோம். நெய் நல்லா சூடு ஏறி வந்தோடனே முந்திரி, திராட்சை, பாதாம், முந்திரி, பாதாம் எல்லாமே போட்டு லேசாக வறுத்துட்டு அப்படியே தண்ணி ஊற்றிடலாம். ரவையை போட்டுக்குருவோம். சேமியாவும் போட்டுக்கலாம். ஜீனியை போட்டுக்குவோம். ஜீனியை பாயாசத்துக்கு பால் ஊற்றிக்கிடுவோம். பாருங்க, முதலே பால் ஊற்றினா பொங்கி பொங்கி வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் உள்ள மற்ற ஐட்டம்னா நல்லா வேக வச்சு கொதி வந்த உடனே பால் ஊற்றினோம்னா பால் பொங்காது. பால் நல்லா பொங்கி வருது. ஒரு செட்டில் நல்லா நெய்யை ஊற்றி நெய் காஞ்சதும் பாதாம், முந்திரி அதுலேயும் போட்டு கொஞ்சம் வறுத்து நல்லா திராட்சை முன்னி வந்து நடுவில் ஊற்றி